துர்க்மெனிஸ்தான் நாட்டுல இருக்கிற இந்த நரகத்தின் வாசல், டோர் டு ஹெல் பத்தி கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 50 வருஷமா அணையாம எரியுற இந்த நெருப்புக்கு பின்னாடி ஒரு வினோதமான கதை இருக்கு. ரொம்ப மொக்கையா இல்லாம சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு மேட் மிஸ்டேக். என்ன நடந்துச்சு? 1971ல சோவியத் யூனியன் காலத்துல இன்ஜினியர்கள் தர்வாசா அப்படிங்கிற இடத்துல இயற்கை எரிவாயு இருக்குதான்னு தேடினாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டும் போது எதிர்பாராத விதமா தரை உள்வாங்கி ஒரு பெரிய குழி உருவாயிடுச்சு. அந்த குழியில இருந்து மீத்தேன் கேஸ் அதிகமா வெளியேற ஆரம்பிச்சது. அந்த விஷவாயு வெளியே வந்தா பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்களுக்கு ஆபத்து, சுற்றுச்சூழல் கெட்டுடும்னு பயந்தாங்க. சரி, இந்த கேஸை அப்படியே எரிய வச்சுட்டா கொஞ்ச நாள்ல தீர்ந்துடும்னு நினைச்சு ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டாங்க. அவங்க கணக்குப்படி ஒரு சில வாரத்துல அந்த கேஸ் தீர்ந்து நெருப்பு அணைஞ்சிடும்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். 50 வருஷமா எரியுது. அந்த பூமிக்கு அடியில எவ்வளவு கேஸ் இருக்குன்னே தெரியாம தீ வச்சுட்டாங்க. 1973ல ஆரம்பிச்ச அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் 50 வருஷத்துக்கு மேல அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு. இதனாலதான் இதை மக்கள் நரகத்தின் வாசல்னு கூப்பிடுறாங்க. இந்த குழி சுமார் 230 அடி அகலமும் 65 அடி ஆழமும் கொண்டது. இந்த பயங்கரமான அழகை பார்க்கறதுக்கே உலகத்துல இருந்து நிறைய பேர் வராதனால இது இப்போ ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். 2022ல துர்க்மெனிஸ்தான் அதிபர் இந்த நெருப்பை அணைக்க வழிகளை தேடுங்கன்னு உத்தரவு போட்டாரு. ஏன்னா அங்க இருக்கிற விலை மதிப்பற்ற எரிவாயு வீணாகுறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதை அணைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சுருக்கமா சொன்னா, மனுஷன் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இயற்கையோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நரக வாசலை உருவாக்கிடுச்சு. அணையாத நெருப்புக்கு நடுவே உயிர். அங்கதான் அவ்வளவு நெருப்பு எரியுதே, அங்க எப்படி உயிர் வாழ முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 2013ல ஜார்ஜ் குரூனிஸ் அப்படிங்கிற ஒரு சாகசக்காரர் ஸ்பெஷல் கவச உடை போட்டுக்கிட்டு அந்த குழியோட ஆழத்துக்குள்ள இறங்குனாரு. அங்க இருந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவ்வளவு வெப்பத்துலையும் சில பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்றதை கண்டுபிடிச்சாங்க. இது உலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் இதை அணைக்க முடியல? ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து தண்ணியவோ இல்ல மணலையோ கொட்டி அணைக்க வேண்டியது தானே இன்னும் நமக்கு தோணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. பூமிக்கு அடியில இருந்து கேஸ் ரொம்ப வேகமா வெளியே வருது. நெருப்பை அணைச்சாலும் அந்த கேஸ் கசிவு நிக்காது. நெருப்பை அணைச்சா அந்த இடத்துல கேஸ் அதிகமா சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கே ஆபத்தா முடியும். இருட்டில் ஒரு நரகம். பகல் நேரத்துல இந்த இடத்தை பார்த்தா ஏதோ ஒரு சாதாரண குழி மாதிரி தான் இருக்கும். ஆனா இரவு நேரத்துல தான் இதோட விஸ்வரூபமே தெரியும். மைல் கணக்குல தூரத்துல இருந்து பார்த்தா கூட அந்த பகுதி மட்டும் ஆரஞ்சு நிறத்துல தகதகன்னு எரியுறது தெரியும். பாலைவனத்துக்கு நடுவுல இது ஒரு விசித்திரமான காட்சியாவே இருக்கும். துர்க்மெனிஸ்தான் அரசாங்கம் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. அந்த கேஸை எரிய விடாம சேமிச்சா நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும். இவ்வளவு வருஷமா மீத்தேன் எரியுறதுனால அந்த பகுதி முழுக்கவே சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த நரகத்தின் வாசல் இன்னமும் ஒரு மர்மமாவே இருக்கு.